வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, ஒருத்தருக்கு மகர ராசி, கும்ப லக்னம், இந்த ரெண்டுமே அமைஞ்சா அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? ரெண்டுமே சனி பகவானோட வீடு தானே? ஆமாப்பா, இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான காம்பினேஷன். கும்ப லக்னம்ங்கிறது வாயு தத்துவம். அதனால இவங்க கிட்ட புது புது ஐடியாக்கள், லட்சியங்கள் அதிகமா இருக்கும். ஆனா மகர ராசி நிலத்தத்துவம்ங்கிறதால அந்த ஐடியாவை வெறும் கனவோட நிறுத்தாம ரொம்ப பிராக்டிக்கலா செஞ்சு முடிப்பாங்க. மொத்தத்துல இவங்க ஒரு மௌனமான சாதனையாளர்னு சொல்லலாம். ஆனா இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா அமைதியா இருக்காங்களே. அதுதான் இவங்க ஸ்டைலே. வெளிய பார்க்க அமைதியா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள உலகத்தை பத்தி ஒரு பெரிய புரிதல் இருக்கும். சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதால இவங்க கிட்ட அசைக்க முடியாத மன உறுதி இருக்கும். குறுக்கு வழியில போறது இவங்களுக்கு பிடிக்காது. உழைப்பால மட்டும்தான் முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் லேட்டா வெற்றி கிடைச்சாலும் அது ரொம்ப நிலையானதா இருக்கும். அவங்க குடும்ப வாழ்க்கைய பத்தி சொல்லேன். இவங்க கிட்ட ஒரு கரார் தன்மை இருக்குமோ? கண்டிப்பா. கும்ப லக்னங்கிறதால வீட்ல எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதே சமயம் மகர ராசியோட தாக்கம் இருக்கிறதால ஒழுக்கத்துல ரொம்ப கராரா இருப்பாங்க. இவங்க தான் குடும்பத்தோட பெரிய தூண். மத்தவங்களுக்காக தன்னோட ஆசைகளை தியாகம் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு, இவங்க அன்பை வெளியே காட்ட தெரியாது. அதனாலேயே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்க பாசம் சில நேரத்துல புரியாம போகலாம். பிசினஸ் அல்லது வேலைன்னு வந்துட்டா இவங்க எப்படி? இவங்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். கொடுக்கிற வேலையை செதுக்கி முடிப்பாங்க. இவங்களுக்கு மிஷினரி, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் அல்லது சமூக சேவை சார்ந்த பிசினஸ் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள்லையும் கொடிகட்டி பறப்பாங்க. மேலதிகாரிகளுக்கு இவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட ஆபீஸ் பாலிடிக்ஸ் இருக்காது. வேலையில மட்டும்தான் கவனம் இருக்கும். காசு விஷயத்துல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்களோ? பின்ன இல்லாம காசோட அருமை இவங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாத ஆடம்பர செலவை இவங்க வெறுப்பாங்க. நிலம், வீடுன்னு நீண்ட கால முதலீட்டுல தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். யாருக்காவது பண உதவி பண்ணணும்னா கூட அவங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு பல தடவை யோசிச்சு தான் செய்வாங்க. கடன் வாங்குறதே ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினைப்பாங்க. மிடில் ஏஜுக்கு அப்புறம் இவங்க கிட்ட நல்ல சொத்து சேரும். ஆரோக்கியத்துல ஏதாவது ஸ்பெஷலா கவனிக்கணுமா? ஆமாப்பா, கும்பம் மகரம் ரெண்டுமே கால்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தை குறிக்கும். அதனால கால்வலி, நரம்பு பிரச்சனை வராம பாத்துக்கணும். அப்புறம் இவங்க எந்நேரமும் எதையாவது தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கிறதுனால வாயு தொல்லை, ஜீரண கோளாறு வரலாம். மெடிடேஷன் பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது.
அதே மாதிரி எலும்பு பலமா இருக்க கால்சியம் சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை சேர்த்துக்கணும். இவங்க குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துப்பாங்க? ரொம்ப பாசமான அதே சமயம் கண்டிப்பான அப்பா அல்லது அம்மாவா இருப்பாங்க. பசங்க சோம்பேறியா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்ப்பாங்க. இவங்களுக்கும் பசங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா பசங்க வளர்ந்த பிறகு இவங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தூண் மாதிரி கூடவே நிப்பாங்க. பயணங்கள் பத்தி சொல்லவே வேணாம். இவங்க புது இடங்களை விரும்பி போவாங்களோ? இவங்க வெறும் பொழுதுபோக்குக்காக பயணம் செய்ய மாட்டாங்க. அங்க போனா என்ன கத்துக்கலாம்னு யோசிப்பாங்க. பிசினஸ் நிமித்தமாவோ அல்லது ஆன்மீக ரீதியாவோ வெளிநாடு போற வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. வண்டி ஓட்டும்போது ரொம்ப நிதானமா போகணும்னு நினைப்பாங்க. மொத்தத்துல இவங்க ஒரு தனித்துவமான ஆளுமைதான் இல்ல? ஆமா, அந்த பிடிவாதத்தையும் மத்தவங்கள சீண்டி பார்க்கிறது அல்லது விமர்சனம் பண்ற குணத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க நிஜமாவே ஒரு பெரிய சாதனையாளரா வரலாற்றுல இடம் பிடிப்பாங்க. விடாமுயற்சியே இவங்களோட வெற்றிக்கு அஸ்திவாரம். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.